அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் நடந்தால் நீங்கள் பாக்கியவானா இருப்பீங்க. மீக 6:8 தாழ்மையாய் நடந்தால், கலாத்தியர் 5:16 ஆவியில் நடந்தால், சங்கீதம் 86:11 சத்தியத்தில் நடந்தால், எபேசியர் 5:2 அன்பிலே நடந்தால், சகலவற்றின் தாங்கும் சகிக்கும் தீங்கு நினையாது அப்படிப்பட்ட அன்பிலே நீங்கள் நடந்து ஒருத்தர் மன்னித்து பொறுமையாய் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒரு அன்பிலே இருந்தால், கொலோசியர் 4:5 ஞானமாய் நடந்தால். ஞானமாய் நடந்தான்னா அநேகர் நம்ம பார்க்கறாங்கன்ற உணர்வோடு கவனமா நடக்கிறது. அதுக்கு பேர் தாங்க ஞானமாய் நடந்துன்னு அர்த்தம். உங்களை அநேகர் பார்க்கறாங்க, உங்க நடத்த பேச்சு, உங்க லைஃப் ஸ்டைலு, குடும்பம், பிள்ளைகள் எல்லாவற்றையும் அநேகர் பார்க்கிறார்களே என்று எச்சரிக்கையோடு கவனமாய் நடப்பதுக்கு பேரு தான் ஞானமாய் நடந்தால். இப்படி நடந்தால் உங்கள் ஆசீர்வாதம் என்ன? அவன் பாக்கியவான். நம்பர் 1, ஏசாயா 35:8-9 எப்படி ஆசீர்வதிப்பாரா? உன் நடையில் கவனமா இருந்தீங்கன்னா நீங்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போக கத்த விட மாட்டார் உங்களை. என் குடும்பத்தை நடத்த ஞானம் இல்லை, என் பிசினஸ் நடத்த ஞானம் இல்லை, பிள்ளைகளை நடத்த எனக்கு ஞானம் இல்லை என்று பேதையா இருந்தாலும் சரி, கத்த சொல்கிறார் திசை கெட்டு பிள்ளைகள் போக விட மாட்டார், திசை கெட்டும் குடும்பம் போக விட மாட்டார். சரியான திசையில சரியான கொண்டு போய் கத்த சேர்ப்பார். உங்க பாதை ராஜபாதையா இருக்கும். அந்த ராஜபாதையில யாரும் குறுக்க தடையா நிக்க முடியாது. அதுதான் ராஜபாதை, ராஜா போகிற பாதை. அந்த ராஜா போகிற பாதை எவனும் குறுக்க நிக்க கூடாது. அது போல கர்த்தர் சொல்றாரு, நீங்க உங்கள் பாதை ராஜபாதையா இருக்கும், ஒருவனும் இனி தடுக்க முடியாது. உன் ஆசீர்வாதத்தை, உன் உயர்வை, உன் ப்ரமோஷனை யாரும் தடுக்க முடியாது. உன் பாதை ராஜபாதையா இருக்கும். 2வது கர்த்தர் சொல்ற உன்னை உயர்த்துவார். யோவான் 1:47 கபடற்ற உத்தம இஸ்ரவேலாகிய நாத்தான்வேலே, நீ இதை விட பெரிதான விலை காண்பாய். நீங்க கபடற்ற உண்மையா இப்படி உங்களை சுத்திகரித்து கொண்டால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு இதை விட பெரிதான விலை உங்கள் கண்கள் காணும். இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 மடங்கு பலன் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.